மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கரண்ட் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு தீர்வு வந்திருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிக்கை பார்த்தீங்கன்னா, வெளியாயிருக்கு. என்ன பிரச்சனை? எதனால? அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இப்போ குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மக்கள சந்திக்க போறாரு, நேரலையில அப்படின்றாங்க. அது எப்போ சார் நடக்க போகுது? முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களோட பேசுறதுக்கு இருக்காரு. அது எப்படி நீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் நானு. முழுசா வீடியோ பாருங்க. இதற்கு பிறகு என்னன்னா, உங்களுடைய அதாவது நம்மளுடைய பப்ளிக் விங் நேயர்கள், அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இப்ப கரண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுடைய ஊர்ல என்ன தேவைகள், சாலை வசதியா, குடிநீர் வசதியா, மின்சாரம், இன்னும் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையான அடிப்படை வசதிகளையே நிவர்த்தி பண்ணலே சரியா இருக்குங்கிறதா தமிழக முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதில் உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்ற அத்தனை விஷயங்களையுமே மேலிடம் பார்த்து கொண்டு இருக்காங்க. நம்ம பேசுனது நிறைய செயல்பட்டுட்டு இருக்கு. நிறைய பேசப்பட்டிருக்க விஷயம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மின்வெட்டு சம்மந்தமாக நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்ருக்கு, சில தனிநபர் பண்ணுற ஒரு வேலையினால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். சென்னையில் கடுமையான வெயில், கொளுத்துற வெயில் இருக்குது. பட் அதில் கொளத்தூர் பகுதி, மதுரவாயல் பகுதி, ராயபுரத்தில், வண்ணாரப்பேட்டை பகுதி அப்படின்னு நிறைய இடங்களில் மின்வெட்டு பண்ணி மக்கள் போராட்டத்தை எடுத்த கேள்வி விஷயத்தை சொல்லியிருப்பேன். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா கரூர், சேலம், கோயம்புத்தூர், ஆனால் நிறைய இடங்களில் திடீர்னு 8 மணிக்கு மேலே கரண்ட் கட் பண்ணுறாங்க, திடீர்னு வருது போகுது அப்படிங்கிற விஷயம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசித்த ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் சிறப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமைச்சர் 2.5 லட்சம் கோடி பல வருடங்களுக்கு முன்பாக முறைகேடு நடத்தப்பட்டிருக்கு, நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணுறார். ஏன்னா இது மட்டும் என்னென்ன நடந்தது, மின்சாரத்துறையில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஒரு சில பேர்னால தான் இந்த மின்வெட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, யார் சொல்லி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதை பதிவு பண்ணுறாரு. நாம் சொல்லிக்கிறது அதுதான். யார்கிட்ட வேணால் அபிமானம் இருக்கலாம், தவறு கிடையாது. பட் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு நீங்கள் அவர்களுடைய கீழே இயங்குகிற அரசு ஊழியர்கள், நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணும். மக்களுக்கு எந்த இடையூறு வராத அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதுதான் உங்களுடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் மட்டுமே நினைச்சா ஒரு செயல்படுத்துறது கஷ்டம். பெரிய தமிழகம் 8 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் பல அரசு துறைகள் இருக்கு. எல்லா பேருமே முதலமைச்சருடைய ஆணைங்கி ஏற்ப நல்ல விஷயங்களை பண்ணிட்டால், சரியான அவருடைய வேலையை பண்ணிட்டால் எல்லாமே சிறப்பாக நடக்கும்ங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் மீண்டும் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் அதை ஏன்னா இப்போ இபி உடைய மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லும்போது பார்த்தோம்னா 1,40,000 பேர் வேலை செய்கிற இடத்துல வெறும் 70,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்கிறார். இந்த முறைகேடு சம்பந்தமாக விசாரணைகள் ஒரு பக்கம் அதிகாரிகளை கூப்பிட்டு அது வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, ஆய்வு நடத்த சொல்லியிருக்காரு. பட் இந்த இழப்புகளால் நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், தகவலை சொல்கிறார். அதனால் மின்சாரங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம 3 வேளை சாப்பிட்றதுல ஒரு வேளை சாப்பிடாம கூட இருந்துட்டு போகலாம், பட் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த துறையை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்பதே நம்மளுடைய ஆசை. இப்போ அது சம்பந்தமான நிறைய விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோர்ஸ் இமீடியட்டாக முதலமைச்சர் 3 கையெழுத்து போடப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா 1263 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 294 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, 267 கிலோ போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 1,43,00,000 இதனுடைய மதிப்பு. இது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த போதை மாத்திரை எங்கேருந்து வருது, யார் கொண்டு வர்றாங்க? உபயோகப்படுத்துபவர்கள் மிகப்பெரிய அது குற்றவாளின்னா கொண்டு வரவர்கள் தான் முதல் குற்றவாளி. அவர்கள் கொண்டு வரதுனால இவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த போதை மாத்திரை எங்கேருந்து வருதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த நெட்வொர்க்கை சுத்தமாக ஒழிக்கணும். ஏன்னா அந்த போதையினால தான் நிறைய தவறுகள் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட
இப்போ நடந்த சம்பவங்கள் நீதிமன்றம் வந்து நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கு. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இந்த போதையை ஒழித்தால் எல்லாமே சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்கு. பட் அதை வந்து எல்லாமே செயல்படுத்தணும். பட் ஏற்கனவே வந்து இந்த போதைப் பொருள்ல வந்து நிறைய பறிமுதல் செய்யப்பட்டு பல கோடி மதிப்புள்ளதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த கைது செய்யும் நடவடிக்கை இருக்கு. இப்போ இந்த போதைப் பொருள் விற்றால் குண்டாஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ இருக்கு, நடவடிக்கையில இருக்கு. பட் வெளியில வர முடியாத அளவுக்கு அவர் உள்ள போய் அதனுடைய அந்த தவறை வந்து உணரணும். வெளியில வந்தா திருந்தி வாழணும். இந்த இளைஞர்களை காப்பாற்றணும். இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த இந்த மதுபான கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில வாங்கி அவங்க குடிச்சிட்டு போன உடனே இந்த ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. அத கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு, இந்த போதை மாத்திரைய வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஸ்மெல்லு வராது, ஒண்ணும் வராது. அப்ப தவறுகள் வந்து என்ன செய்றோம்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிதான் நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. கடுமையான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கார் முதலமைச்சர் அவர்கள் அத. மன்னிப்பே கிடையாது யாருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்ட ஒரு தகவல். அதனால இந்த போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு அதிகாரிகள் துரிதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் விளைவாக வந்து சில அதிகாரிகள் தவறு நடக்கும்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயமும் நமக்கு இருக்கு. விபியில கூட தவறு செய்யப்பட்ட மேலேயும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத அமைச்சர் வேறு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் வரிசையாக இந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு போனால் தமிழகத்தை சிறப்பான மாநிலமாக கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறதா முதலமைச்சருடைய மிகப்பெரிய கனவு. அதுக்கு எல்லாமே ஒத்துழைக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கல விரும்புகிறோம் நம்ம. இதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த மணல் உடைய இந்த லாரியில் கடத்துகிற அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. கரூர் மாவட்டங்களெல்லாம் மணல் கடத்துகிற விஷயங்கள் நிறைய இருக்க போய் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது சம்பந்தமாக நிறைய வந்து இது அதாவது விசாரணையும் வந்து நடைபெறும்ன்ற அளவுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு கடத்திட்டு போகிற விஷயமும் இருக்குது. அதனுடைய நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. தென்காசி பக்கத்தில் புளியகரையில் செக் போஸ்ட்டில் 500க்கும் மேற்பட்ட லாரிகளை சோதனைக்குள்ள வரப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த கருங்கல் ஜல்லிகள் வந்து அதே கடத்திட்டு போகிற விஷயங்கள் இருக்குது. இது சம்மந்தமாக வந்து இந்த துறையை சேர்ந்தவர்கள் வந்து ஆய்வு நடத்தி விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி அதுக்கும் நிறைய அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இப்படி சில சம்பவங்கள். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெண்டர் 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் முறைகேடு நடந்திருக்கிறதா வந்து ரத்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதற்கு முன்பாக இந்த டெண்டர் விஷயத்தில் நிறைய என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ அதுக்கு விசாரணை வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சாலை வசதிகள், மின்கம்பம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. முதலமைச்சர் அவர்களை பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் அந்த ரோடு வசதி சாலைகள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு மேலோட்டமாக போட்டு போயிடுவாங்க. இந்த டெண்டர் முறையில் வந்து இவர்களுக்கு அவர்களும் கொடுத்து விடும்போது ரோட்டில் ஒன்றுமே இருக்காது. ஒரு மழை பெஞ்சா குண்டும் குழியும் ஆகி போயிடும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, சென்னையில் கொரட்டூர் பகுதியை தாண்டி ஆவின் மில்க் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதை தாண்டி போனால் கருக்குன்னு ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 2 பள்ளங்கள் வந்து சமீப காலமாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 அடி ஆழத்துக்கு 10 அடி அகலத்துக்கு ஒரு காரே உள்ளே போகிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் வேலை நடந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி டெய்லி போயிட்டு இருந்த ஒரு சம்பவம் இருக்குது. அதில் சாலைகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த டெண்டர் நடக்கிற முறைகேடுகள் தான் அது. அதற்கு வேண்டிய விசாரணையும் ஆரம்பமாக இருக்குது. சரியான முறையில் டெண்டர் விடப்பட்டு, ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனியார் நிறுவனத்திடம் இந்த டெண்டரை ஒப்படைச்சு அவர்களிடத்தில் வந்து சென்னை தவிர இப்போ தமிழ்நாடு பூராமே சிறப்பான ஒரு ரோடு அமைக்கப்பட வேண்டும்ங்கிற அந்த ஒரு நோக்கம் இப்போ செயல்பட்டு இருக்காங்க. அது எப்போ ஆரம்பிக்க போகிறோம் என்னங்கிறத வந்து நமக்கு தெரிய வரும். இதற்கு அடுத்து இன்னும் ஒரு சம்பவம் முக்கியமாக பார்க்க போனோம்னா, நான் வந்து ஏற்கனவே சொன்ன வீடியோடைய வந்து ஆரம்பத்தில் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் மக்களோடு பேசப் போகிறார் அப்படின்னு. அது என்னன்னா, இன்னும் வாரம் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட டயத்திற்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நேரலையாக மக்களிடம் உங்களுடைய குறைகளை கேட்குறாரு. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நேரடியாக தமிழக முதலமைச்சரோட அந்த எண்கள் மூலமாக நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஆதங்கத்தை, உங்களுடைய தேவைகளை, அவரோட குறைகளை நீங்கள் சொல்லலாம். அதற்கு முதலமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்லுவார், நிவாரணத்தை ஏற்படுத்துவார். அதற்குன்னு ஒரு துறையை ஒதுக்கியாச்சு, அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ அது எப்போ ஆரம்பிக்க போகிறங்கிற விஷயத்த நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் இதை. ஏன்னா இந்த பார்வை வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு தான் இருக்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட நேரடியாக நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அவர்களுடைய சேவனை நம்ம உட்கார வச்சுருக்காங்க. அவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டசபையில் என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது முன்பு. இப்போ லைவ் டெலிகாஸ்ட் போட்டாங்க. இவர்கள் என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பேசுகிறோங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தான் லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்கிற 50,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்க்குற ஒரு சம்பவம் இருக்குது. இது உண்மையிலேயே இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டும், பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு மத்தியில்
இப்போ சட்டசபை நிகழ்ச்சிகள், முதலமைச்சருடைய செயல்கள், தமிழர்களுடைய அதிரடி நடவடிக்கைகள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களிடையே, அந்த இளைஞர்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால நேரடியாக தொடர்புல இருக்கணுங்கிற முக்கியமான ஒரு குறிக்கோள தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப எப்ப இருந்து அவர் மக்களிடம் வாரத்துக்கு ஒரு முறை பேசப் போகிறார் தகவல் இப்ப வந்த உடனேயே, அது எந்த தேதி, என்ன கிழமை, என்ன நேரங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டீட்டெயிலா பேசுறேன் நான் இத. ஸோ இப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழக அமைச்சரவையில இந்த தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட், ஏன்னா இங்க பவர் சென்டரே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் கொடுத்த ஆதரவு, அரசு துறையை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையா இருந்து செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய அந்த வளர்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு விரும்புறாங்க. அது இந்தியாவினுடைய ஸ்டைலிஸ்ட் சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்கள் தான் சொல்லி நிறைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா, ரொம்ப ஃபாஸ்டா. இப்போ கூட சட்டசபையில வந்து அவர் ஃபுல்லா அந்த ஈவி வெஹிக்கிள்ல ஃபுல்லா ரவுண்ட்ஸ் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிரவுடு, அவ்வளோ ஆரவாரம் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஒரு இளைஞர் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நிறைய அதிகாரிகள் உள்ள வந்திருக்காங்க இப்போ. நிறைய ஊழியர்களும் அந்த வேகத்துக்கு போகணும்னு தான் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன் நான் அதை. ஸோ மீண்டும் எப்போ விஜய் அவர்கள் வந்து மக்களிடம் பேச போகிறாங்க அந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களோட நேரடியாக தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.